ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூட்டபிள் ஆன்டிவைரஸ் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு நீங்கள் வந்து விண்டோஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் போட்டிருப்பீங்க. இதில் போயிட்டு ஸ்கேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்கேன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற வைரஸ் வந்து எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிரும். இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து சிஸ்டத்தை வந்து விண்டோஸ்குள்ளே போகாதையே நீங்கள் வந்து பென்ட்ரைவ் மூலிமா பூட்டபிள் பண்ணி அதிலிருந்து எப்படி நம்ம வந்துட்டு வைரஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் கூகுளில் வந்து போயிருங்க. போயிட்டு இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதில் Kaspersky ஃப்ரீ ரெஸ்கியூ டிஸ்க்குன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்துரும். கொடுத்த வாட்டி இதில் வந்துட்டு இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த சப்போர்ட் kaspersky.com. இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடும். இதில் போயிட்டு இங்கே வந்து டவுன்லோட் கொடுத்துரும். கொடுத்துட்டு நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஐஎஸ்ஓ வந்து கீழே வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ பூட்டபிள் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க. கிரியேட் த பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவன்ட்டு இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த டவுன்லோடு ஓப்பன் இருக்குல்ல ப்ரூஃபர்சன்ட்டு இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இது மூலிமா தான் நீங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பண்ண போகிறீங்க. இதையே நான் வந்து டெஸ்க்டாப்பில் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதிலே கொடுத்துருப்பாங்க. ஐஎஸ்ஓ செலக்ட் பண்ணுறீங்க. பென்ட்ரைவ் போட்டுட்டு உங்கள் பென்ட்ரைவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த கேஆர்டின்னு இருக்குல்ல இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எம்பிஆர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதில் ஃபைல் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். இங்கே ஸ்டார்ட் கொடுத்தோன்னே பென்ட்ரைவ் பூட்டபிள் ஆயிரும். அவ்வளோதான். இதிலே வந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து பூட்டபிள் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பென்ட்ரைவ் வந்து போடுறேன். பென்ட்ரைவ் போட்டு எப்படி பூட்டபிள் பண்ணுறேன்னு பாருங்கள். 64 GB இருக்குது. இப்போ இந்த ரூஃபஸ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. இது எஃப் ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இதில் செலக்ட் போயிட்டு இந்த கேஆர்டின்னு இருக்குல்ல இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதை இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது டிஃபால்ட் வந்து எல்லாமே எடுத்துரும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துடும். இப்போ டிஃபால்ட் வந்து ரைட் ஐஎஸ்ஓ கொடுத்துட்டு இப்போ ஓகே. இப்போ பூட்டபிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். கேன்சல் கொடுத்துட்டு இப்போ ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். இப்போ வந்து பூட்டபிள் பண்ணுறேன். இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூட்டபிள் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு மதர் போர்டுக்கு வந்து கீ வந்து சேஞ்சஸ் ஆகும். F10 F11 இல்லாட்டி F12 அப்படிங்கிறது. இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா F12. ஒரு டைம் நீங்கள் வந்து சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணுறப்போ ஒரு செகண்ட் வந்து கீழே வந்துட்டு போகும். அதை ஒன் டைம் பார்த்துட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. இது பாருங்கள் F12 வந்து பூட்டபிள் மெனுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து F12 வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் வந்து பூட்டபிள் மெனு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிடணும். உங்கள் கீபோர்டில் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே கீழே இப்படி வரும். இதில் வந்துட்டு நான் வந்து யூஎஸ்பி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது பென்ட்ரைவ்.
இப்போ வந்துட்டு லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். டிஃபால்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதில் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இதில் கிளிக் பண்ண வாட்டி ஒரு 5 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் இருக்கிறது ஃபுல் செட்டிங்ஸ், அப்புறம் செகண்ட் இருக்கிறது லிமிட்டட் செகண்ட், தேர்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ரீஸ்டார்ட் ஷட்டவுனு. நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் அப் அண்ட் டவுன் கீ இப்போ வச்சு என்ட்ரு கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 2 டிக்கு மட்டும் கேட்கும், கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. இதை கொடுத்த வாட்டி ஸ்கேன் பண்ணிட்டுமான்னு கேட்கும். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஓடும். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு பென்ட்ரைவில் இருந்தால் பூட்டபிள் ஆகி வருது. உங்கள் விண்டோஸில் வந்து பூட்டபிள் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து பூட்டபிள் பண்ணுறப்பே வந்து பென்ட்ரைவ் மூலிமா தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற வைரஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிரும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஸ்கேன் ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்க ஸ்கேன் ஆகிடும். இதில் வந்துட்டு இந்த சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆல் வேல்யூம்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் பார்ட்டிஷன் வந்து எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கும். ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ட்ரைவில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் வந்துட்டு இப்போ உங்கள் டெஸ்டிங்காக நான் சி மட்டும் உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ ஓகே, ஆனால் நீங்கள் கொடுக்குறப்ப எல்லா டிக்கும் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வைரஸ் இருந்துச்சுன்னா இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வைரஸ் மட்டும் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் கீழே கண்டினியூ கொடுத்துட்டு ஒன் டைம் ஸ்கேன் கேட்கும். நீங்கள் வந்து கொடுத்த வாட்டி மறுபடியும் வந்துட்டு ரீஸ்கேன் ஆகி உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற வைரஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது காஸ்பர்ஸ்கையில் இருக்கிற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான்.